நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச் சொல். இதில் எந்தவித கட்டாயமும் இல்லை. வணக்கம். உண்மையான உறவுகளே, மைவி3ஆட் ஸ்கேம் கம்பெனின்னு சொல்லி ஒரு கேஸ் கொடுத்ததுல இருந்து மைவி3ஆட்ஸ் எம்டியை கடைசியா கைது பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் நிறைய நபர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த தகவல் நிறைய நபர்களுக்கு தெரிஞ்சதுமே நிறைய பதட்டமும் நிறைய பயமும் உருவாகிட்டு, அதுக்கு காரணம் இந்த சமூக வலைதளங்கள் மட்டும்தான். முதல்ல இந்த மைவி3ஆட்ஸ்ல யாரெல்லாம் நீங்க இருக்கீங்களோ முதல்ல தைரியமா இருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களோட தைரியம் மட்டும்தான் உங்களுக்கு பதில் கொடுக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. முதல்ல நீங்களா ஒரு கேள்விகளை உருவாக்கிட்டு நீங்களா ஒரு பதில்களை தேடாதீங்க. மைவி3ஆட்ஸ் அப்படிங்கிறதுல என்ன பிரச்சனை, இப்போ என்ன பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி நம்மளோட சேனல்ல இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு ரீசன், நம்மளுடைய சேனல் உறவுகள் நம்ம கிட்ட என்னதான் நடக்குங்கிற ஒரு காரணம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த காரணங்களை தான் நான் இப்போ சொல்ல போறேன். சில நபர்கள் ரொம்பவே மன வருத்தங்களா பேசுறாங்க. அவங்கள மாதிரி நிறைய நபர்கள் நீங்க இருக்கீங்கன்னா ஸோ நீங்களும் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. முதல்ல மைவி3ஆட்ஸ் பொய்யா உண்மையா அந்த கதைகள்லாம் ஆரம்பத்துல இருந்தே கொண்டு வருவோம். இப்போ என்ன பிரச்சனை உருவாக்குங்கிறது. முதல்ல மைவி3ஆட்ஸோட பிளஸ். மைவி3ஆட்ஸ் கரெக்டா எல்லா நபர்களுக்குமே பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வித்ராவலும் சரி, எல்லாருக்குமே நிறைய வித்ராவல், யாருக்கும் எந்தவித பிரச்சனை இல்லாம மைவி3ஆட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மைவி3ஆட்ஸ்ல ஒரு பிரச்சனைன்னு கிளம்புனதும் நிறைய பிரச்சனைகள் எதுவாக இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள்லாம் உருவாயிருக்கு அப்படின்னு தான் இந்த கவர்மெண்ட் எடுத்து பார்க்கும், விசாரிக்கும். இந்த மாதிரி விசாரிக்கிற இடத்துல முதல்ல மைவி3ஆட்ஸுக்கு வச்ச கேள்விக்குறி, நீங்க மணி ரொட்டேஷன்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மணி ரொட்டேஷன், ஸோ பான்சி ஸ்கீம் சொல்லி ஒன்று உண்டு. மணி ரொட்டேஷன், மக்கள்கிட்டயே பணம் வாங்கி மக்கள்கிட்டயே பணத்தை கொடுக்கறது, இது ஒரு மணி ரொட்டேஷன். ஸோ இந்த பான்சி ஸ்கீம்ங்கிறது இல்லீகல் டெபாசிட். இந்த இடத்துல ஸோ இது இந்தியாவில் பேன் பண்ணியிருக்க ஒன்று. இதில் உங்களோட கம்பெனி இருக்குன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கு. இந்த கொஸ்டின் மார்க்குக்கு தான் நாங்கள் பான்சி ஸ்கீம்ல இல்லைன்னு சொல்லி மைவி3ஆட்ஸ் ப்ரூவ் பண்ணணும். மைவி3ஆட்ஸ்ல விளம்பரம் பார்த்தா தான் காசு அப்படின்னு சொல்லி மக்கள் பொது அறிவுல இருக்கு. ஆனா உள்ள என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இல்லீகல் டெபாசிட் நாங்க வாங்கல, மக்கள் தர பணத்துக்கு நாங்க ப்ராடக்ட் கொடுத்துறோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல தான் ஒரு கேள்விக்குறி பெருசாவே உருவாகி இருக்கு. 2021 மைவி3ஆட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 2021. ஆனா இந்த இடத்துல முக்கியமா பார்க்க வேண்டியது, மைவி3ஆட்ஸ் ஒரு விளம்பரம் வருமானம் கொடுக்கிற மாதிரி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த ப்ராடக்ட்லாம் எங்க இருந்து வந்தது, இந்த ப்ராடக்டை நீங்க இல்லீகலா மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களான்னு ஒரு கொஸ்டின் மார்க். ஓகே, இந்த ப்ராடக்ட்ல நாம கொடுக்கிற பணத்துக்கு அதுக்குள்ள ஒர்த்தா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்ப எப்படி நீங்க மக்களுக்கு கொடுக்குறீங்கிறதும் ஒரு கொஸ்டின் மார்க். ஓகே, இப்ப இதுல எல்லாத்துலயுமே மிக முக்கியமா இருக்கிறது, இந்த பான்சி ஸ்கீம்ல மட்டும்தான் மைவி3 மாட்டிக்கிட்டு இருக்குதுன்னு இன்கம் சோர்ஸ் என்னன்னு சொல்லி மைவி3ஆட்ஸ் கரெக்டா கவர்மெண்ட்டுக்கு காமிக்கணும். ஆனா நிறைய நபர்கள் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு கேள்விகள் கேட்டிருப்பாங்க, இதோட இன்கம் சோர்ஸ் என்ன, இதோட இன்கம் சோர்ஸ் என்னன்னு சொல்லி. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒவ்வொரு கம்பெனி நேமையும் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா காப்பி ஸ்ட்ரைக் விழுந்துறதுக்காக. முதல்ல ஒரு காரோ ஒரு பைக்கோ அதோட ஒரு இன்ஜின் இருக்கு, அந்த இன்ஜினுக்கு ஒரு மைலேஜ், அந்த மைலேஜ் கொடுக்குற ஒரு ஃபார்முலாவை எல்லாருக்குமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்படி ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களோட மார்க்கெட் கண்டிப்பா ரொம்பவே குறைஞ்சிரும். தன்னுடைய தனித்துவம் என்னவோ அதை மறைமுகமா இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த வாழ்க்கையில நம்ம ஒரு உயர் இடத்துக்கு போக முடியும். ஸோ இந்த இன்கம் சோர்ஸ் யாருக்குமே தெரியாது. உண்மையாவே சொல்ற, மக்களுக்கும் யாருக்குமே தெரியாது. உண்மையா மைவி3ஆட்ஸோட எம்டிக்கும் மைவி3ஆட்ஸோட சிஇஓக்கும் மட்டும்தான் இதோட பிளானிங் என்னங்கிறத A to Z ஃபுல்லா தெரியும். ஸோ இதுல நிறைய பேர் சமூக வலைதளங்களையும் சரி, நேரடியாகவும் சரி, யார் என்ன கேட்டாலுமே அதை முழுவிதமா 100% அதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொடுத்தாங்கன்னா அதே மாதிரியே ஒரு காப்பியா ஒரு 4 கம்பெனி கண்டிப்பா வந்துடும். ஸோ ஏன் இன்கம் சோர்ஸ் தான் மக்கள் முன்னாடி வெளிப்படையா கொடுக்கலன்னா இது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்னு, கவர்மெண்ட் கிட்ட நம்ம கரெக்டா தான் காமிச்சாகணும், ஏன்னா அது கட்டாயம், அதை கொடுத்தா மட்டும் சரி நிலைமையில நம்ம இருக்க முடியும். ஸோ அப்போ இந்த மைவி3ஆட்ஸ் கண்டிப்பா கட்டாயமா கொடுத்தாகன்னு சொல்லி எல்லாமே அவங்களுடைய ஆதாரங்கள் என்னவோ அதை எல்லாமே கொடுத்துட்டோன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுல இப்போ என்ன பிரச்சனையா இருக்கு? இதுதான் இவ்வளவு நாளும் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு வாக்குவாதங்களும் சரி, ஒரு விமர்சனங்களும் சரி. ஸோ நாங்க மக்கள் கிட்ட பணம் ஏமாத்தல, நாங்க முறையாக தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு இந்த கேள்விகளும் இந்த ஆதாரங்களும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஏன் திடீர்னு இவங்களை கைது செய்யணும்? சமூக வலைதளங்கள்ல நிறைய நபர்கள் நிறைய விதமா பேசுறாங்க. அவங்க எல்லாம் ப்ரூஃபை காமிங்க அப்படின்னா சொல்லி, ஸோ இவங்களை பேச வேண்டான்னு சொல்லி ஒரு முன்னெச்சரிக்கையா ஒரு அறிவிப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுக்கறதுக்காக காவல் ஆணையர்கிட்ட போயிருக்காங்க. அந்த இடத்துல காவலர்கள் அதுக்கு அனுமதிக்காதனால ஒரு 150 பேருக்கு மேல இருக்கும். அவங்க எல்லாருமே சத்தத்தை எழுப்பியிருக்காங்க. இந்த சத்தத்தின் மூலமா தான் ஏற்பட்டிருக்கு இந்த கைதுங்கிறது. ஏன் இந்த கைது பண்ணாங்கன்னா, இந்த சத்தத்தின் மூலமா காவலாளர்களை வேலை செய்யறதை தடுக்கிறதாகவும், காவலாளர்களுக்கு தாக்குதல் ஏற்படுற விதமாகவும், பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறதாகவும் இந்த மாதிரி ஒரு வழக்குகள் பிரிவுல மைவி த்ரெட்ஸோட எம்டிய கைது செஞ்சிருக்காங்க 15 நாளைக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மைவி த்ரெட்ஸ் பொய்ன்னு சொல்லி கைது செய்யல. மைவி த்ரெட்ஸ்ல எல்லாமே இல்லீகலா தான் இருக்குன்னு சொல்லி கைது செய்யல. மைவி த்ரெட்ஸ் மோசடி பண்ணிட்டாங்க, மைவி த்ரெட்ஸ் ஆப் பிளாக் ஆயிட்டுன்னு சொல்லி கைது செய்யல. ஸோ அதனால யாருமே பயப்பட வேணாம். மைவி த்ரெட்ஸ்ல இப்போ என்ன வித்ட்ராவல் போயிட்டு இருக்கோ, இப்போ என்ன டாஸ்க் போயிட்டு இருக்கோ, அது எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. அதை நீங்க நார்மலா பண்ணுங்க, அதுல பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு நானும் சிஎம்மா இருக்கேன், நானும் ஒவ்வொரு இடங்களையும் மைவி த்ரெட்ஸ்க்கு சப்போர்ட்டா பேசலாம் அப்படிலாம் கிடையாது. நான் மைவி த்ரெட்ஸ்லாம் பெருசா நான் இன்வால்வ் ஆகலை. ஸோ அது என்ன சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனா இது ஜென்ரல் டாபிக் ஏன் இங்க உள்ள கொண்டு வந்தேன்னா, நிறைய நபர்கள், நம்மளுடைய சுத்தி இருக்கிற நிறைய நபர்கள் அதுல பணத்தை போட்டு நிறைய நபர்கள் ஏங்கிட்டு இருக்காங்க, பணம் திரும்ப வருமா வராதான்னு. மைவி த்ரெட்ஸ் உண்மையாவே பொய்யா இருந்தா கவர்மெண்ட் கிட்ட மைவி த்ரெட்ஸ் கிட்ட நாங்க டெபாசிட் பணத்தை ரீஃபண்ட் பண்றதுக்குன்னு. உண்மையாவே மைவி த்ரெட்ஸ் நல்லா இருக்கு, உண்மையாவே லீகலா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டா அது இன்னும் மிக சிறப்பா இருக்கும், மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனை கொடுக்கும். நிறைய நபர்கள் கஷ்டத்துல இருந்து எவ்வளவோ கஷ்டங்களை அவங்களோட வாழ்க்கையில தீர்க்க முடியாத அளவுக்கு இருந்ததெல்லாம் ஒரு வருஷத்துல எல்லாம் கடந்து வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே நார்மலா இந்த மைவி த்ரெட்ஸ் மூலமா நிறைய நபர்களுக்கு நடந்திருக்கு. அப்ப இந்த மைவி த்ரெட்ஸ் நிறைய நபர்களுக்கு இல்லைன்னா ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். மைவி த்ரெட்ஸ் லீகலா இருந்தா ரொம்ப பேருக்கு நிறைய சந்தோஷம். இப்போதைக்கு நிறைய நபர்கள் யாரும் புதிய நபர்களை சேர்க்காதீங்க, யாரும் உங்களோட மைவி த்ரெட்ஸ் ஆப்பை ஸ்லோவா இருக்குன்னு அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நீங்க நார்மலா என்ன டாஸ்க் பாக்குறீங்களோ, நார்மலா என்ன பண்றீங்களோ அதை நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. மைவி த்ரெட்ஸ்க்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுக்கறதா இருந்தா நீங்க தனிப்பட்ட முறையில தனிநபரா நீங்க வரலாம். ஆனா கூட்டத்தை ஒரு கூட்டமா கூட்டி மக்களுக்கு இடையூறா இருக்கிற மாதிரி எந்த ஒரு பாதிப்புலையும் வராதிங்கன்னு கவர்மெண்ட் சைடு இருந்தும் காவலர்கள் சைடு இருந்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால மட்டும்தான், இந்த பிரிவினால மட்டும்தான் மைவி த்ரெட்ஸோட எம்டியை கைது செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சில பரபரப்புகள் போகலாம். பரபரப்புகள் போறதுல என்ன முடிவுங்கிறது கண்டிப்பா மக்கள் யாருக்குமே தெரியாது இதோட இன்கம் சோர்ஸ் என்னன்னு சொல்லி. பொதுவா விளம்பரம் பார்க்குறோம், ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, இது மட்டும்தான் தெரியும். ஏன்னா அது யாருமே உண்மையா மைவி த்ரெட்ஸ் இல்லை யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லவும் 4 கம்பெனி ஓப்பன் ஆகும். ஸோ சொல்ல வேண்டிய இடத்துல சரியா சொன்னாங்கன்னா மைவி த்ரெட்ஸ் உங்களோட கையில. அப்படி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா, மைவி த்ரெட்ஸ் பொய் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் யாரும் இங்க வைக்கல. மைவி த்ரெட்ஸ் பொய்யா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்ல தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே. நீங்க தேவையில்லாம சமூக வலைதளங்களை ஒன்று பேசுறாங்கன்னு சொல்லி உங்களோட மனநிலைமைய நீங்க வருத்தப்பட்டு நீங்க உட்கார்ந்துட்டா கண்டிப்பா உங்களுக்கு நோய்கள் வந்து அவ்வளவு பேய்கள் மாதிரி திடீர்னு பூந்துரும். ஸோ நம்மளோட எண்ணங்கள் தைரியமா, நற்குணங்கள் நம்மளோட எண்ணங்களா இருந்தா மட்டும் எதுவா இருந்தாலுமே அது நம்மளுடைய மருந்துகளா எடுத்துக்க முடியும். அது நன்மையா இருந்தாலும் சரி, அது தீமையா இருந்தாலும் சரி, பார்த்துக்கலாம் விடுங்கன்னு சொல்லி தைரியமா இருங்க. அது உண்மையான ப்ரூஃப் வரட்டும். ஸோ ப்ரூஃப் வரும்போது என்ன நடவடிக்கையோ அந்த நேரம் எடுக்கட்டும். நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.